தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் உதகையின் அழகை மேம்படுத்தும் வகையில் சாலையோர பூங்காக்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உதகையில் மொத்தமாக இருக்கும் 11 சாலையோர பூங்காக்கள் குறித்த போதுமான விளம்பரமின்மை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கின்றன. அரிய வகை மூலிகைகள்லாம் அங்கே வந்து நடவு செய்து விக்கி மரம், அந்த நாவல் பழ மரம், இதெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க. அவர் பாவம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய மூலிகை தாவரங்கள் அங்கே இருக்கு. ஆனால் சமீபத்தில் அது அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 2 வருஷமா அது அப்படியே ஒரு புதர் மாதிரி ஆகி ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்கு. ஆனது நகராட்சி நிர்வாகம் அது மீண்டுமா இது சரிப்படுறது. டவுனுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல பூங்கானா அது ஒண்ணுதான். அதை தயவு செஞ்சு நகராட்சி நிர்வாகம் நல்லபடியா அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவை அறிவியல் பூங்காவாக மாற்றும் பணிகள் நகராட்சி நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மீதமிருக்கும் பூங்காக்களில் அரிய வகை மூலிகை தாவரங்களும் மரங்களும் நடப்பட்ட நிலையில் அவைகள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் தற்போது பூங்கா முழுவதும் புதர்மண்டியாகவும் குப்பை மேடாகவும் காட்சியளிக்கிறது. சுபாஷ் சந்திரபோஸ்ங்கிற ஒரு மாமனிதரோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் அதிகமாக மதுப்பிரியர்கள் தான் அங்கே வந்து எல்லாம் மது அருந்திவிட்டு படுத்து தூங்குறாங்க. பாட்டிலெல்லாம் கிடக்குது. சுத்தமாக குப்பையே அல்லாமல் ஒரு சுகாதாரமற்ற நிலைமையில் அந்த பூங்கா இருக்குது. அதே மாதிரி டேவிஸ் பூங்கா நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இருக்குது. அதெல்லாம் பார்த்தா வெறும் சரியாக தான் இருக்குது. லோயர் பஜார் பகுதியில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பூங்காவான சுபாஷ் சந்திரபோஸ் பூங்காவும் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறந்த பொழுதுபோக்கு தலங்களாக இருக்கும் பூங்காக்களை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஜெகதீஷ்.